இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை இருக்குதுல்ல 2040க்கு அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் படிப்படியாக செயலிழக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தொடங்கும். அந்த வாழ்க்கையில் எல்லாருமே ஒரே வேலை தான் செய்வாங்க. அதாவது உணவு உற்பத்தி செய்கிற வேலை தான். இப்போ இருக்கிற மாதிரி இன்ஜினியர், டாக்டரு, கொத்தனார், சித்தாள், மளிகை கடைக்காரர், ஐஸ் விற்கிறவர், மெக்கானிக், இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா எல்லாமே இயந்திர அறிவியல் உலகமே முற்றிலும் செயலிழந்துடுச்சு. அப்படி தானே? அப்படி அதன் பிறகு 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கு வாழ்கிற எல்லா மக்களுமே உணவு உற்பத்தி செய்கிற வேலையை தான் செய்வாங்க. உணவை அவரவர்களுக்கு தேவையான உணவை உற்பத்தி செய்கிற வேலைகள் தான். அதாவது இந்த உலகத்தில் உள்ள 800 கோடி பேரும் உணவு உற்பத்தி செய்கிற வேலையை தான் செய்வாங்க. எல்லாருமே விவசாய நிலத்தில் உழைச்சிட்டு இருப்பாங்க. விவசாய நிலத்தில் உழைக்காதவங்க யாருமே இருக்கும். விவசாயம் உழைப்பது தொழில், உணவு உற்பத்தி, இதுதான் மனித உயிர்களின் அடிப்படையான ஒரு தொழில். அந்த மாதிரி மண்ணோடு கலந்து உழைக்கும்போது மனித உயிர்களை கொல்லுகிற விஷப்பாம்புகள் இருக்குல்ல, அது எல்லாமே அடித்து கொன்றுவாங்க. எதுவுமே உயிரோடு இருக்காது. அதாவது மனித உயிர்கள் வாழ்கின்ற இடங்களில் இதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், தொழிற்சாலையில் வேலை பார்க்குறோம். ஒரு விவசாயி அப்புறம் கிராமப்புறத்தில் இருக்கிறவங்க, அதுவும் கிராமப்புறத்தில் வசதியாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி விஷப்பாம்புகளால் அவங்க பாதிக்கப்படுறது கிடையாது. யாரும் இந்த வயல் வரப்பு அந்த மாதிரியான இடங்களுக்கு போகும்போது தான், ஒரு ஏரிக்கரையோரம் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகும்போது தான் இந்த விஷப்பாம்புகளை பற்றின அச்சம் மனித உயிர்களான நமக்கு வருகிறது. நகர வாழ்க்கை வாழ்கிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் எங்கேயா டூர் போனால் தான் அவங்க அந்த மாதிரியான ஒரு அச்சத்தை எதிர்கொள்ள நேரிடும். மற்றபடி நீங்கள் ஒரு கிராமத்தில் இருக்கீங்க, அப்படி ஊருக்கு வெளியில் நடந்து போகிறீங்க, அல்லது விவசாய வேலை பார்க்குறீங்க, அல்லது உங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய செடி, இந்த மாதிரி ஒரு தரிசான நிலம் கிடக்குது, விவசாய நிலம் உள்ள ஒரு பகுதியாக இருக்கட்டும். இந்த மாதிரி இடத்துல வாழ்கிறவங்களுக்கு பாம்பு பற்றின பயம் இல்லாமல் இருக்கவே இருக்குது. அதுவும் விஷப்பாம்பு பற்றின பயம் எல்லாருக்குமே இருக்கும். அந்த மாதிரி நகரங்களில் வாழ்கிறவங்களுக்கு கூட, நகரங்களில் வாழ்கிறவங்க யாருக்கு இருக்குன்னா, அந்த ஒரு ஏதாவது நல்ல தரிசு நிலம், புல்வெளி, அந்த மாதிரி நகரத்தின் வெளிப்பகுதியில் கூடியிருக்கிறவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு அச்சம் விஷப்பாம்பு பற்றின அச்சம் எல்லாருக்குமே இருக்கும். அப்படி ஆனால் இன்றைக்கி உலகத்தில் இயந்திர அறிவியல் உலகத்தில் விவசாயம் பண்ணுறவங்க மொத்தம் எத்தனை பேர்? ரொம்ப கம்மி. விவசாயம் பண்ணுறவங்க 800 கோடி பேர், உலகத்தில் 800 கோடி பேருக்கு மேலே மக்கள் தொகை இருக்காங்க. அப்படின்னா உலகம் முழுவதும் விவசாயம் பண்ணுறவங்க, அதாவது நிலத்தில் இறங்கி அந்த விவசாயம் பண்ணுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு 100 கோடி பேரோட குறைவாக தான் இருப்பாங்க உலகம் முழுவதும். 100 கோடி பேரை விட மிகவும் குறைவானவர்கள் தான் விவசாயம் செய்வாங்க. அப்போ அவர்கள் மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் இந்த விஷப்பாம்புகள். அப்புறம் அவர்கள் மட்டுமே சொல்ல முடியாது. சரி, இப்போ உலகம் முழுக்க ஒரு 300 கோடி பேர் விஷப்பாம்பு பற்றின அச்சத்தை நேரடியாக சந்திக்கக்கூடியவர்கள் அப்படின்னு வச்சுப்போம். ஆனால் ஒரு 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தொடங்கும். அந்த உலகத்தில் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரே வேலை உணவு உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழில். எல்லாருமே இந்த விவசாய தொழில் தான் செய்வாங்க. பழம், காய்கறி, தானியங்களை கொஞ்சம் தான். பழம் விளைவிப்பாங்க, பழம், காய்கறி, அப்புறம் முட்டை, பால், பயிர் வகைகள், கீரை வகைகள், கிழங்கு வகைகள், இப்படி இதை உற்பத்தி செய்கிற ஒருங்கிணைந்த வேளாண்மை தொழிலை உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கு மேலான மக்கள் செய்வாங்க. எல்லாருமே. அப்போ எல்லாருமே இந்த மண்ணோடு இயற்கையோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்தி கொள்ளும் பொழுது அந்த இயற்கையோட நெருக்கமான உறவு ஏற்படுத்தி கொள்ளும்போது ஏற்படுகிற அச்சம் என்னவா இருக்குன்னா, அந்த விஷப்பாம்புகளை பற்றின அச்சம்தான்.
தான் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருமே உணர்வாங்க. அந்த 800 கோடி பேர் உணர்வாங்க. 800 கோடி பேருக்கும் அதிகமான மக்கள் தொகை வந்து 2040 இருக்கும். ஒரு 1000 கோடின்னு வச்சுக்கோங்களேன். 1000 கோடி மக்கள் 2040 உலகின் மக்கள் தொகையாக இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னே வச்சுக்கோங்க. 1000 கோடி பேரும் விஷப்பாம்பு பற்றின அச்சத்தை உணர்வாங்க. நீங்கள் நிலத்தில் நடக்கும்போது, நீங்கள் வேலை செய்யும்போது, நீங்கள் வந்து ஒரு மர நிழலில் படுத்து தூங்கும்போது, அப்போது என்ன ஒரு செயல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் கூட, ஏன்னா அப்போ வந்து இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில், அதாவது 2040 அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் எல்லா மக்களுமே குடிசையில் தான் வசிப்பாங்க. காங்கிரீட் கட்டடம்லாம் கிடையாது. விவசாயம் தான் தொழில், குடிசை தான் வசிப்பிடம். அப்போ ஆக நீங்கள் வீட்டில் படுத்தாலும் சரி, தெருவில் நடந்தாலும் சரி, உங்கள் வீட்டை சுற்றி நடந்தாலும் சரி, தோட்டத்தில் நடந்தாலும் சரி, விவசாய நிலத்தில் நடந்தாலும் சரி, எங்கே போனாலும் உங்கள் கவனம் ஒன்றே ஒன்று, அது விஷப்பாம்பு பற்றின பயம். விஷப்பாம்பு பற்றின பயம் இல்லாமல் நீங்கள் நடக்கவே முடியாது. அப்போது இந்த 1000 கோடி பேர் 1000 கோடி பேர் இருக்கிறாங்க, மனித உயிர்கள், மக்கள். அப்போ 1000 கோடி பேருக்கும் ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிற இந்த விஷப்பாம்பு இந்த 1000 கோடி மக்களும் என்ன செய்வாங்க? கண்டிப்பாக வந்து கண்ணில் பட்டதுன்னா அதை கொல்ல தான் செய்வாங்க. அது கொல்லக்கூடாது அப்படின்னு அங்கே வந்து சட்டம் போட்டு தடுக்கிறதுக்கு எந்த சட்டமும் அங்கே கிடையாது. அதனால் ஏன்னா இது வந்து அவர்களுடைய பிரச்சனை, அவருடைய உயிர் பிரச்சனை. அதை வந்து கொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுனால விஷப்பாம்பை நீங்கள் கொல்லக்கூடாது, நல்ல பாம்பை கொல்லக்கூடாது, கட்டு விரியனை கொல்லக்கூடாது, கண்ணாடி விரியனை கொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லி நீங்கள் அதை விட்டுட்டிங்கன்னா அது உங்களை என்ன பண்ணும்? அதனால் ஏற்படுற சாவு கண்டிப்பாக இருக்கும். அது ஒருத்தராக இருந்தாலும் சரி, 2 பேர், நீங்கள் அது யாராக வேணாலும் இருக்கலாம். அப்போ வந்து அங்கே பரிதாபப்பட்டு விட்டாங்க பார்த்தீங்களா, அதுக்கு கொடுக்குற விலை தான் அது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பரிதாபப்பட்டு அப்போ வாழ்கிற மக்களை நான் சொல்கிறேன், ஒரு யூகம்தான், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வாழ்கிற மக்கள் வந்து அந்த மாதிரி பரிதாபப்பட்டு விட்டாங்கன்னா அதனால் ஒவ்வொரு ஊர்லேயும் வருஷத்துக்கு 10 பேர் பாம்பு கடிச்சே சாவாங்க. அதனால் வந்து விஷப்பாம்புகளை மட்டும் அவங்க விட்டே வைக்க மாட்டாங்க. அதனால் வந்து விஷப்பாம்புகளே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க. மனித வாழிடத்தில் விஷப்பாம்புகளே இல்லை அப்படின்னா அவங்க தைரியமாக நடப்பாங்க. இருட்டாக இருக்கட்டும், பகலாக இருக்கட்டும், எந்த புல்வெளியாக இருக்கட்டும், புதராக இருக்கட்டும், தைரியமாக நடப்பாங்க. விஷப்பாம்புகள் இல்லைன்னா மனிதர்களுக்கு அச்சம் தருகிற மரண பயத்தை ஏற்படுத்துகிற விஷப்பூச்சிகள் ஏதாவது இருக்குதா? இருக்கலாம், சிலந்தி இருக்கலாம். அப்போது ஒரு அச்சம் அப்போ அச்சமே இல்லாமல் இந்த பூமியில் நடக்க முடியாது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எதுக்காக நம்ம சுத்தம் செய்கிறோம், தூய்மை செய்கிறோம்? நாம் வாழுகிற இடத்தை வந்து நாம் ஏன் தூய்மை செய்கிறோம்? இது எல்லாமே இந்த பூச்சிகளை பற்றின அச்சம் வந்து மிக முக்கிய காரணம். குப்பைகள் உள்ள இடத்துல விஷப்பூச்சிகள் வந்துடும், பாம்புகள் வந்துடும். அப்போ மரண பயம்தான் நாம் இன்றைக்கி தூய்மையாக வச்சுக்கிறதுக்கு காரணம். அப்படிங்கும்போது நாம் வந்து இந்த விஷப்பூச்சிகளை பற்றின பயம், விஷப்பாம்புகளை பற்றின பயம், இது எல்லாமே மனித உயிர் வாழ்கிற வரை இருக்கும். அதே நேரத்தில் விஷப்பாம்புகளே இல்லைன்னா, விஷப்பாம்புகளே மனித வாழ்இடத்தில் இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பார்க்கும்போதெல்லாம் அதை அடித்து கொள்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அபூர்வமாக தான் நீங்கள் கிராமங்கள்லேயும் எங்கேயும் நீங்கள் அபூர்வமாக தான் பார்க்க முடியும், சகஜமாலாம் பார்க்க முடியாது பாம்புகளை. ஏன்னா எல்லாத்தையுமே மனிதர்கள் இப்போது அடித்து கொண்டுட்டு தான் இருக்காங்க. சில ஊர்களில் தான் அபூர்வமாக அதை வந்து கடவுளாக கும்பிடுவாங்க. நான் மங்களூரில் ஒரு இடத்துல பார்த்துருக்கேன். மங்களூர் கடற்கரை பகுதியில் வந்து சிறு வயதில் அங்கு நான் சென்ற பொழுது அங்கு வாழ்கிற மக்கள் நல்ல பாம்பை கடவுளாக வணங்குவார்கள், சிலை வைத்து வழிபடுவார்கள். நல்ல பாம்பை அடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்க செய்கிற தொழில் வந்து மீன்பிடி தொழில், விவசாய தொழில் அவங்க செய்யலை. அது வந்து ரொம்ப அபூர்வமாக தான் ஒரு சில இடத்துல இருக்கும். அது வந்து அதை எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக காட்ட முடியாது.
அப்போ அது வந்து இயற்கையோடு இணைந்த அது வந்து ஒரு மூட நம்பிக்கை தான். அது வந்து ஒரு நல்ல விஷயம்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு மூட நம்பிக்கை தான். அதனால் 2040க்கு அப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்துடும். அதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை என்பது மூட நம்பிக்கைகளே இல்லாத உலகம், பகுத்தறிவு உள்ள ஒரு உலகம், அறிவுபூர்வமான ஒரு வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறை, மனித வாழ்க்கை முறை. அப்போ அங்கெல்லாம் வந்து விஷப்பாம்புகளெல்லாம் அவங்க அடித்து கொல்லாமல் விடவே மாட்டாங்க. விஷப்பாம்புகளை கண்டிப்பாக அடித்து கொண்டுருவாங்க. பாம்பு மனித உயிர்களுக்கு தீங்கு ஏற்படுத்துகிற அத்தனை உயிரினங்களையும் கொண்டு விடுவார்கள், கொல்ல துடிப்பார்கள். அத்தனை அதாவது அத்தனை உயிரினங்களும் கொல்ல முடியுமா? சிலந்திகளை இல்லாமல் செஞ்சிட முடியுமா? சிலந்திகளை வந்து விஷ சிலந்திகள்லாம் இருக்குது, அதெல்லாம் இந்த உலகத்தில் இல்லாமல் செஞ்சிட முடியுமா? ஓரளவுக்கு முடியும். மனித வாழிடத்தில் அது முடியும். மனித உயிர்கள் வாழாத இடங்களில் அது கொஞ்சம் அது முடியாது. ஆனால் மனித உயிர்கள் வாழுகின்ற இடத்தில் அந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தால் அது ஓரளவுக்கு வெற்றி பெறும். அப்படி பார்க்கும்போது ஒரு தேளாக இருக்கட்டும், ஒரு நண்டு தலைக்கணங்கள்லாம் சொல்லுவாங்க, நட்டோகாலின்னு சொல்லுவாங்க, அதாக இருக்கட்டும், விஷ சிலந்தி, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதே பொதுவாக நம்ம வீட்டை சுற்றி சுத்தமாக வச்சுருக்கணும், விவசாய நிலங்களாம் சுத்தமாக வச்சுக்கணும், அப்புறம் விஷப்பாம்புகள் இதெல்லாம் பார்த்தா அடிச்சிடணும். இந்த ஒரு வழக்கம் உலகம் 2040க்கு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் 1000 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருப்பாங்க. இந்த 1000 கோடி பேரும் துப்புரவாளர்கள் தான். தாங்கள் வாழுகின்ற பகுதியை தூய்மையாக வைத்துக் கொள்கிற துப்புரவாளர்கள் அப்படின்னு தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது துப்புரவாளர்னா எப்படின்னா விஷப்பூச்சிகள், விஷ பாம்புகள் இதெல்லாம் பார்த்தா கொல்லக்கூடிய துப்புரவாளர்கள் 1000 கோடி பேர் இருக்காங்க. 1000 கோடி பேரும் இதை பார்த்தா விட மாட்டாங்க, விஷப்பூச்சிகளை விட மாட்டாங்க. ஏற்கனவே அது மாதிரி மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தல் தருகிற சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை இது எல்லாத்தையுமே கொண்டுருவாங்க 1000 கோடி பேரும். அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் உங்களை வந்து அங்கே வந்து காவல் நிலையமோ இராணுவமோ அரசாங்கமோ எதுவுமே கிடையாது. அவங்க அந்த மக்கள் தான் அரசாங்கம். அதனால் ஒரு விவசாய நிலத்தில், அதாவது இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது அந்த ஊருக்குள்ளே சிறுத்தை வந்ததுனாலோ புலி வந்ததுனாலோ அந்த ஊரோட அவங்க மக்கள் என்ன பாடுபடுவாங்க? நம்ம இன்றைக்கி வந்து காங்கிரீட் கட்டத்தில் பாதுகாப்பாக இருந்துக்கிட்டு ப்ளூ கிராஸு அப்புறம் வந்து வனவிலங்குகளை கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல இந்த இயந்திர அறிவியல் உலகில் வேணால் ஓரளவுக்கு நியாயம் இருக்கலாம். அந்த நியாயம் வந்து இந்த நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற தற்போதைய இயந்திர அறிவியல் உலகுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஆனால் அந்த நியாயம் வந்து இயற்கையோடு இணைஞ்சி வாழ்கிறாங்க பாருங்கள், இயற்கையோடு இணைஞ்சி உணவு உற்பத்தி செஞ்சு குடிசையில் வாழ்கிறாங்கல்ல, காடுகளில், அந்த மக்களுக்கு அது பொருந்தாது. அவர்கள் தங்கள் இருப்பிடங்களுக்குள், தங்கள் வாழிடங்களுக்குள் புகுந்துவிட்ட சிறுத்தையோ புலியையோ கொல்லத்தான் செய்வார்கள். அதுதான் அறிவுபூர்வமான அணுகுமுறை. யானையை கொல்லத்தான் செய்வார்கள். யானை ஒரு ஊரில் யானை பூந்துச்சுன்னா என்ன ஆகும்னு நினச்சி பாருங்கள். அவ்வளோதான். அது யானை பூந்துன்னா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுரும். யாராவது மாட்டிட்டாங்கன்னா ஒரே பிதிக்கி தள்ளிடும். ஆக பாம்புகள், விஷப்பூச்சிகள், விஷப்பாம்புகள், சிங்கம், புலி, கரடி, சிறுத்தை, முதலை, இந்த யானை, இந்த மாதிரி மனித உயிர்களை வந்து அச்சுறுத்துகிற, கொல்லுகிற உயிரினங்கள் அத்தனையுமே வந்து கொன்றுவாங்க. அவர்களுக்கு எதிராக 1000 கோடி பேர் இருக்காங்க. 1000 கோடி பேர் இருக்காங்க. 1000 கோடி பேரும் மனித உயிர்களுக்கு அச்சுறுத்தலாக விளங்குகிற அத்தனை உயிரினங்களும் கொண்டே இருப்பார்கள். அப்படின்னா ஒரு காலத்தில் இந்த என்ன ஆகும் அப்படின்னா, மனித உயிர்கள் தங்கள் வாழிடத்தில் நடக்கும் பொழுது அவர்களுக்கு வந்து ஒரு இருட்டில் நடந்து போனால் கூட, ஏன்னா அங்கெல்லாம் மின் விளக்கு கிடையாது, மின்சாரம் கிடையாது. அதாவது 2040க்கு பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் மின் விளக்குகள் கிடையாது, மின்சாரம் கிடையாது. அப்போ அவங்க வந்து இரவு நேரத்தில் தங்கள் இருப்பிடங்களுக்குள் நடக்க வேண்டிய அவசியம் இருக்கும். ஒரு நல்ல மழை பெய்யும், அப்போ வந்து விவசாய நிலத்தில் நடக்க வேண்டியிருக்கும். அது ஒரு மனித உயிர்கள் ஒரு காடுகளில் தான் வாழ்வாங்க. அதாவது மனித உயிர்களே தாங்களே உருவாக்கப்பட்ட ஒரு காடு, தங்களுக்கு பயன் தருகிற மரங்களால் உருவான ஒரு காடு, பழங்களையும் கனிகளையும் காய்கறிகளையும் தருகிற ஒரு காடு.
திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு காடுகளில்தான் மக்கள் வசிப்பார்கள். பயன் தராத மரங்கள் அங்கு இருக்காது. அப்படிப்பட்ட காடுகளில் வசிக்கும் பொழுது இரவு நேரத்தில் மழை பெய்யும், இருட்டாக இருக்கும், அல்லது மழை பெய்யாத ஒரு இரவு, அவங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அப்போ தைரியமாக நடக்கணும். ஏன்னா பாம்புன்னு ஒன்று, பாம்பை பற்றின பயத்தோடு நடக்கக்கூடாது. அவங்க ஒரு வேலைக்காக ஒரு நெருக்கடியை சந்தித்து ஒரு நிர்பந்தத்துக்காக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடக்க வேண்டியிருக்கும். பக்கத்தில் உள்ள ஒரு குடிசையை நோக்கி போக வேண்டியது இருக்கும். அப்படி போகும்போது ஏதோ ஒரு பாம்பு கடிச்சிருச்சு, ரொம்ப பரிதாபகரமான சாவாக அது மாறும். அப்போ அதுலேருந்துலாம் தப்பிக்கணுன்னா என்ன பண்ணணும்? நிரந்தரமாக தப்பிக்கணுன்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் அத்தனை பேரும் என்ன பண்ணுவாங்க, விஷப்பாம்புகளையும் பூச்சிகளையும் பார்த்தாலே கொண்டுருவாங்க. அப்போது நைட்டில் நடக்கும்போது தைரியமாக நடப்பாங்க. நம்ம பாம்புகளை பற்றின பயமே இல்லாமல் நடப்பாங்க. இருட்டில் நடந்தால் கூட பாம்பு நம்மளை கடிக்காது. அதே நேரத்தில் பள்ளத்தில் இதிலே விழுந்துடக்கூடாது, மரத்தில் எதுவுமே முட்டிடக்கூடாது அப்படிங்கிற பயம் வேணால் இருக்கலாமே தவிர பாம்பு நம்மளை கடிச்சிரும் அப்படிங்கிற பயம் இருக்காது. சிறுத்தை நம்மை கடித்து விடும், சிங்கம் நம்மை கடித்து விடும், கரடி நமது கண்களை பிடுங்கி விடும் அப்படிங்கிற பயம் இல்லாமல் சுதந்திரமாக நடப்பாங்க. ஏன்னா அந்த சுதந்திரம் தான் உண்மையான சுதந்திரம். ஏன்னா அந்த சுதந்திரத்தை அடைவதற்காக தான் நாமெல்லாம் மனித உயிர்களாக மாறணும். பரிணாம வளர்ச்சிங்கிறதே பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டது தான். நாம் ஏன் மனித உயிர்களாக மாறணும் அப்படின்னா அது அந்த பரிணாம வளர்ச்சி ஏன் நடந்தது, அந்த முயற்சி ஏன் நடந்தது, அனிச்சையாக நடந்ததா இல்லை, அதற்கொண்டு ஒரு இலக்கு இல்லையா, நோக்கம் இல்லையா, ஒரு லட்சியம் இருக்குது, அது ஒரு காரணமாகத்தான் அது நிகழ்ந்தது. அது பாதுகாப்பு தான். நம்ம ஒரு குரங்குகளாக காடுகளில் வாழ்ந்திருந்தால் எவ்வளோ அச்சங்களை நாம் சந்தித்திருப்போம். நம்மை சிங்கம் கடித்து குதறி இருக்கும், நமது கழுத்தை புலி கடித்து உள்ள இரத்தத்தை உறிஞ்சியிருக்கும், நமது உடலை மிச்சம் வைக்காமல் எலும்புகளை மட்டும் மிச்சம் வைத்துவிட்டு மற்ற அனைத்து தசைகளையும் தின்றுவிட்டு சிறுத்தைகள் சென்றிருக்கும், ஓநாய்கள் கழுதை புலிகள் நம்ம எல்லாம் தின்றிருக்கும். அப்போது நம்ம இன்றைக்கி அதிலெல்லாம் பாதுகாப்பாக இருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னா நம்ம குரங்குகளாக விலங்குகளாக இல்லாமல் இன்று நம்ம மனித உயிர்களாக பரிணாம வளர்ச்சியில் அந்த முயற்சியில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால தான் நமக்கு அந்த பாதுகாப்பு நமக்கு கிடச்சிருக்கு. அதனால தான் நம்ம இன்றைக்கி பாதுகாப்பாக இருக்கோம். நம்ம மனித உயிர்களாக மாறினதுக்கு காரணமே இந்த பாதுகாப்பு தான். இப்படி ஒரு பாதுகாப்பை நாம் பெற வேண்டும் என்கிற நோக்கம்தான் அந்த மனித உயிர்களாக மாறியதற்கு காரணம். நாம் அந்த பரிணாம முயற்சிக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஏன் மனித உயிர்களாக நாம் மாற வேண்டும், குரங்கிலிருந்து மனித உயிர்களாக மாற வேண்டிய அவசியம் என்ன, நிர்பந்தம் என்ன, காரணம் என்ன? அது பாதுகாப்பு தான், வேறு ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி நாம் பாதுகாப்பாக இருக்கோம், அது மனித உயிர்களாக நாம் மாறியதால் தான். அப்போ அந்த காரணம்தான் நாம் மனித உயிர்களாக மாறியதற்கு காரணமாகும். இப்படி ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும், மரண பயத்திலிருந்து விடுபட வேண்டும் பிற உயிர்களால் மனித உயிர்களுக்கு தீங்கு ஏற்படுத்துகிற பிற உயிர்களால், பாம்புகள், பூச்சிகள் இவற்றிலிருந்து நமக்கு ஏற்படுகிற மரண பயத்திலிருந்து, அச்சத்திலிருந்து, மரண அச்சுறுத்தலிலிருந்து நாம் நிரந்தரமாக விடுபட வேண்டும் என்கிற அந்த ஒற்றை நோக்கம்தான் நாம் மனித உயிர்களாக மாறியதற்கு, அந்த பரிணாம முயற்சிக்கு காரணம் என்று. ஆதலால் ஓகே, இத்துடன் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம், அல்லது ஆடியோவில் சந்திப்போம்.